எலிவேட்டர் டெக் ஸ்கூலில் இருந்து உங்களில் ஒருவன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எலிவேட்டர் மேனுவல் டோர் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு டயக்ராம் செக்கிங் அண்ட் மார்க்கிங், செகண்ட் ஃப்ரேம் ஃபிக்ஸிங் அண்ட் பிளாஸ்டரிங், அண்ட் தேர்ட் ஒன் ட்ராக் அண்ட் சில் ஃபிக்ஸிங், ஃபோர்த் ஒன் டோர் ஃபிக்ஸிங், ஃபிஃப்த் ஒன் டோர் லாக் ஃபிக்ஸிங். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, டயக்ராம் செக்கிங் அண்ட் மார்க்கிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டோட ஷாஃப்ட்டில் டோர் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபைனல் லேஅவுட்டில் வந்துட்டு செக் பண்ணி அதை மார்க் பண்ணணும். செகண்ட் ஒன் இஸ் டோர் ஃப்ரேம் ஃபிக்ஸிங் அண்ட் பிளாஸ்டிங். ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதாவது நமக்கு வரும்போது எப்படி வரும்னா 4 பீஸாக வந்துடும். ஸோ நம்ம டாப்பு பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாமே வந்து நாங்கள் அசம்பிள் பண்ணி மாட்டி வச்சுருக்கோம். ஸோ நம்ம தனி பீஸாக தான் வரும். ஸோ அதை மாட்டி நம்ம எந்த மெஷர்மெண்ட்டில் வரும், எவ்வளோ ஹைட்டில் வரும் அப்படிங்கிறத அந்த டயக்ராமுக்கு ஏற்றாற் போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம டோர் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதை பிளாஸ்டிங் பண்ணணும். அதாவது அந்த சைடு உள்ள கேப்பப்லாம் நம்ம வந்துட்டு சிமெண்ட்டை போட்டு பூசி க்ளோஸ் பண்ணிடணும். தேர்ட் ஒன் இஸ் ட்ராக் அண்ட் சில் ஃபிக்ஸிங். ஸோ அந்த ட்ராக் அண்ட் சில் வந்துட்டு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டோர் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு டோர் மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ ஒரு சில லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்கு மாட்டுறதுக்கு ஹோல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற பால் மெஷர்மெண்ட்டு நம்ம டயக்ராமில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹோல் வந்துட்டு மார்க் பண்ணி அதை கட் பண்ணணும். கட் பண்ணி ட்ராக் மாட்டுற மாதிரி வரும். ஸோ சில்லுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் வரும், அலுமினியத்தில். ஸோ அந்த சில்லு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஹோல்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம டயக்ராம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரில் பண்ணி நம்ம மாட்டுற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை அசம்பிள் பண்ணிடலாம். ஃபோர்த் ஒன் இஸ் டோர் ஃபிக்ஸிங். ஸோ டோர் வந்து பாக்ஸில் வந்து எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலர், அதாவது பியரிங் இருக்கும். ஸோ இது நம்ம இது எல்லாத்தையும் கலட்டினா தான் நம்ம வந்து மாட்ட முடியும். ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ட்ராக் மாட்டினதுனால நம்ம அந்த பியரிங் எல்லாம் வந்துட்டு கலட்டணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பியரிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்டெப் இருக்கும். ஸோ நம்ம டென்ஸ் ஸ்பானர் யூஸ் பண்ணி நம்ம போல்ட்டை கழட்டி ஒவ்வொரு பியரிங்கை வெளியே கழட்டிடணும். கழட்டி தனித்தனியாக வச்சிடணும். வச்ச பிறகு தான் நம்ம வந்துட்டு தூக்கி உள்ள வச்சு மாட்ட முடியும். ஸோ இதே மாதிரி எல்லா பியரிங்கையும் கழட்டிடணும். கழட்டின பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராக்கு மூவ் ஆகக்கூடிய அந்த பியரிங் எல்லாத்தையும் கழட்டிட்டோம். ஸோ ஃபுல்லாக கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சில்லு ட்ராக் மேலே மூவ் ஆகக்கூடிய அந்த பார்ட்டை பார்க்குறோம். இதுதான் சில்லு மேலே மூவ் ஆகும். ஸோ அந்த டோர் எடுத்து நம்ம பியரிங் கழட்டி இருந்தோம்ல, இந்த மாதிரி டபுளாக கேப் இருக்கும். ஸோ அந்த பக்கமும் இந்த பக்கமும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒன் சைடாக வந்துட்டு சாய்ச்சி கிராஸாக நம்ம தூக்கி மாட்டணும். மாட்டின பிறகு கீழே சில்லு அந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா சில்லு கீழே சின்ன ஒரு கட் அவுட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் வந்துட்டு நம்ம டோருடைய பாடத்தில் உச்சிமாக நீட்டிகிட்டு இருக்கோம் சொன்னால. ஸோ அது வந்து அதில் உட்காந்துரும். ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும், மாட்டின பிறகு பியரிங் எப்படி கழட்டியிருந்தோமோ அதே மாதிரி அதை அசம்பிள் பண்ணிடணும். இதில் ஏன் பியரிங் மாட்டுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக் இருக்குது பாருங்கள், ட்ராக் மேலே தான் பியரிங் மாட்டுறோம். ஸோ அந்த பியரிங் வந்துட்டு நம்ம டோர் வந்துட்டு மூமெண்ட்டில் இருக்கும் பொழுது அந்த பியரிங் ரொட்டேட் ஆகிறதுனால நமக்கு ஃப்ரீயாக வந்துட்டு டோர் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பியரிங் மாட்டுறோம், யூஸ் பண்ணுறாங்க. அந்த பியரிங்கை வந்து மாட்டும் பொழுது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம மாட்டின பிறகு இந்த மாதிரி நமக்கு எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ண பிறகு நம்ம அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை டைட் வைக்கிறது, லூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துக்கணும். நம்ம பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப் ஆஃப் டோர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஓப்பனிங் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட் சைடு ஓப்பனிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டோர் மாட்டின பிறகு நம்ம எந்த பக்கம் பிக்ஸடே கிடையாது. ஸோ இந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகும், அந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதை என்ன செய்யணும்னா ஒன் சைடு பிக்ஸடாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் வந்துட்டு நம்ம ட்ரில் பண்ணி போல் நட்டு போட்டு லாக் பண்ணிடணும் ஒன் சைடு. ஏன்னா ஒன் சைடு லாக் பண்ணால் தான் ஒன் சைடு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நம்ம ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹோல் போட்டு போல்ட் நட்டு போட்டாச்சு. ஸோ இப்போ ஒன் சைடு ஃபுல்லாமே ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி டாப்பும் பாட்டத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோர் அப்போ இழுக்கும் பொழுது ஒன் சைடு ஃபிக்ஸ் பண்ணதுனால அது வெளியே வராது. ஸோ இப்போ டோர் ஃபிக்ஸ் பண்ண பிறகு இப்போ ட்ராக்கோட மூவ்மெண்ட்டையும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம சில்லோடைய அந்த ட்ராக்கையும் பார்க்குறோம். ஸோ இப்போ ஓப்பனிங் க்ளோஸிங் பார்த்தீங்கன்னா இந்த சில்லோட பாட்டத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோடைய டைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மேலே 2 போல்ட் இருக்குது. அதை எவ்வளோ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் அது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு டோர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அசம்பிள் பண்ண பிறகு இது வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் உள்ளேருந்து பார்க்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி வியூவில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் கார் டோர் இது. ஸோ வெளியிருந்து பார்க்கும்பொழுது இப்படி தான் இருக்கும்.
ஸோ ஃபைனலாக நம்ம லேண்டிங் டோர் ப்ளஸ் கார் டோரை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதனுடைய ரன்னிங்கை வந்துட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரன்னிங் வந்துட்டு நம்ம அது டைட்டாக இருக்குது, சப்போஸ் டைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ டோர் அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம டோரை வந்துட்டு மூவ் பண்ணி பார்க்குறோம். ஸோ சப்போஸ் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரோலர் பியரிங் பக்கத்தில் நம்ம என்ன செய்யணும்னா க்ரீஸ் போட்டுக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த ட்ராக் சில்லு கீழே வந்துட்டு டஸ்ட்டு வந்துட்டு இல்லாத அளவுக்கு நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டோர் வந்துட்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். லாஸ்ட் ஒன் இஸ் டோர் லாக் ஃபிக்ஸிங். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் தான் பார்ப்போம் நம்ம. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப்பிக்கில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.